2004ஆம் ஆண்டு காப்போத்த உயர்தர பரீட்சையில் ஒட்சியேற்றல் தாழ்த்தல் சம்பந்தமாக பல்தேர்வு வினாக்கள் வந்த இந்த வினாவை நாங்கள் கடந்த வீடியோவிலே பார்த்திருந்தோம். தற்போது 2005ஆம் ஆண்டு காப்போத்த உயர்தர பரீட்சையிலே ஒட்சியேற்றல் தாழ்த்தல் சம்பந்தமாக தரப்பட்டிருந்த பல்தேர்வு வினாக்களை தற்போது நோக்குவோம். அந்த வகையிலே இரண்டாவதாக ஒரு வினா தரப்பட்டிருந்தது. நீங்கள் அந்த வினாவை தற்போது பார்வையிடக்கூடியதாக இருக்கும். அசெட்டல்டிஹைட்டினுடைய சூத்திரம் பெறப்பட்டிருந்தது. அசெட்டல்டிஹைட்டில் உள்ள கார்பனைல் கார்பனின் ஒட்சியேற்ற எண் என்றவாறு அந்த வினா கேட்கப்பட்டிருக்கின்றது. கவனிங்கள், தற்போது அசெட்டல்டிஹைட் எனப்படுவது என்ன என்பது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இவர்கள் தந்திருக்கிறார்கள். இங்கே அசெட்டல்டிஹைட்டினுடைய சூத்திரம் தரப்பட்டிருக்கின்றது. இங்கு ஆல்டிஹைட்டில் CH3CHO என்பது அசெட்டல்டிஹைட் ஆகும். இந்த ஆல்டிஹைட் கீட்டோன்களை நாங்கள் கார்பனைல் சேர்வுகள் என அழைப்போம். ஆல்டிஹைட் கீட்டோன்கள் கார்பனைல் சேர்வுகள் என அழைக்கப்படும். இந்த கார்பனைல் சேர்வுகளிலே கார்பன் இரட்டை பிணைப்பு ஒட்சிஜனோடு இணைந்திருக்கும் கார்பன் கார்பனைல் கார்பன் என அழைக்கப்படும். கவனியுங்கள், பொதுவாக RC≡H என்றவாறு ஆல்டிஹைட்டுகளுடைய சூத்திரம் தரப்படலாம். ஆல்டிஹைட்டினுடைய பொது சூத்திரம் இவ்வாறு தரப்படலாம். RC≡H. இங்கு R எனப்படுவது அல்கைல் கூட்டங்கள். இந்த அல்கைல் கூட்டங்கள் உதாரணமாக CH3 CH2 என்பவை இவ்வாறு கார்பன் எண்ணிக்கைகள் அதிகரித்துக் கொண்டு செல்லலாம். இது மெதைல் கூட்டம் என்று சொல்லுவோம், இது எதைல் கூட்டம் என்று சொல்லுவோம். இவ்வாறு அல்கைல் கூட்டங்கள் இங்கு பெறப்படலாம். ஒரு அல்கைல் கூட்டங்களோடு C≡O கார்பன் இரட்டை பிணைப்பு ஒட்சிஜன், அங்கால் ஹைட்ரஜன் காணப்படுமையாக இது ஆல்டிஹைட்களுடைய பொது சூத்திரமாக காணப்படும். இதே போல் கீட்டோன்களை எடுத்தோமையான கீட்டோன்கள் இவ்வாறு பெறப்படலாம். இங்கு ஒரே வகையான அல்கைல் கூட்டங்கள் இருபுறமும் பெறப்படலாம், அல்லது வேறு வகையான அல்கைல் கூட்டங்களும் பெறப்படலாம். உதாரணமாக CH3 C≡O CH3 என்றவாறு அமையலாம், அல்லது CH3 C≡O CH2 CH3 இவ்வாறு அமையலாம். இவ்வாறு இரண்டு வேறுபட்ட ஆர்க்கூட்டங்கள் காணப்படலாம், அல்லது ஒரே மாதிரியான ஆர்க்கூட்டங்கள் காணப்பட்டு கார்பன் இரட்டை பிணைப்பு ஒட்சிஜன் காணப்படுமாயின் இவ்வகையான சேர்வுகளை நாங்கள் கீட்டோன்களை அழைப்போம். ஆல்டிஹைட் கீட்டோன்களை பொதுவாக கார்பனைல் சேர்வுகள் எனப்படுவது ஆல்டிஹைட் கீட்டோன்கள். இந்த ஆல்டிஹைட் கீட்டோன்களில் C இரட்டை பிணைப்பு ஒட்சிஜனுடன் இணைந்துள்ள கார்பன் அணுக்கள், இரட்டை பிணைப்பு ஒட்சிஜனுடன் இணைந்துள்ள கார்பன் அணு கார்பனைல் கார்பன் எனப்படும். இங்கு கார்பனைல் கார்பனில் உள்ள கார்பன் அணுவின் ஒட்சியேற்ற எண் கேட்கப்பட்டிருக்கின்றது. அந்த வினாவை நீங்கள் பார்வையிடக்கூடியதாக இருக்கும். அந்த வினாவிலே CH3 C≡H தரப்பட்டிருக்கின்றது. CH3 C≡H தரப்பட்டிருக்கின்றது. இங்கு கார்பனைல் கார்பன் எனப்படுவது இந்த கார்பன் அணு, கார்பன் இரட்டை பிணைப்புடன் இணைந்திருக்கின்ற கார்பன் அணு. இந்த கட்டமைப்பை நாங்கள் சரியாக வரைந்தோமேயானால் இவ்வாறு ஒட்சிஜன் காணப்படும், இங்கு ஹைட்ரஜன் காணப்படும், இதிலே ஒரு ஹைட்ரஜன், 3 ஹைட்ரஜன்கள் இவ்வாறு காணப்படும். ஆகவே இங்கு கார்பனுக்கு இடையில் மின்னெதிர்த்தன்மை வித்தியாசங்கள் எதுவும் காணப்பட மாட்டாது. இங்கு கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையில் பார்க்கும்போது ஆக்சிஜனுக்கு மின்னெதிர்த்தன்மை அதிகமாவதால் 2 மலையேற்றங்கள் புறப்படும், 2 டெல்டா மைனஸ். இங்கு கார்பனுக்கு 2 டெல்டா பிளஸ் ஏற்றங்கள் புறப்படும். கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையில் பார்க்கும்போது கார்பனுக்கு மின்னெதிர்த்தன்மை அதிகம், ஆகவே கார்பனுக்கு ஒரு டெல்டா மைனஸ், ஹைட்ரஜனுக்கு ஒரு டெல்டா பிளஸ். ஆகவே
இங்கு கார்பனை பார்க்கும்போது 2 பிளஸ் ஏற்றமும் ஒரு மர ஏற்றமும் பெறப்படுவதனால் +1 என்பது தேறிய ஏற்றமாக காணப்படுகிறது. ஆகவே கார்பனுடைய ஒட்சியேற்ற எண் +1 காணப்படும். கார்பனைல் சேர்வுகள் எனப்படுவது என்ன? கார்பனைல் சேர்வுகள் எனப்படுவது ஆல்டிஹைட் கீட்டோன். ஆல்டிஹைட் கீட்டோன்களில் கார்பன் இரட்டை பிணைப்புடன் இணைக்கப்பட்டுள்ள கார்பனானு கார்பனைல் கார்பன் எனப்படும். இங்கு தரப்பட்டுள்ள சேர்வையில் கார்பன் அணுவின் ஒட்சியேற்ற எண்கள் கேட்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே நேர் 1 என்பது விடையாக பெறப்படுகின்றது. கவனியுங்கள், 2005ஆம் ஆண்டு இன்னும் ஒரு வினா கேட்கப்பட்டிருந்தது. பல்தேர்வு வினாக்களில் 20வது வினா ஒட்சியேற்றம் தாழ்த்தல் சம்பந்தமான வினாவாக அமைந்தது. அந்த வினாவை தற்போது நாங்கள் பார்ப்போம். நீங்கள் அந்த வினாவை பார்வையிடக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், S2O3 அயனில் உள்ள மைய அணுவினுடைய வலுவளவும் ஒட்சியேற்ற எண்ணும் முறையே. இங்கு S2O3 அயன் தரப்பட்டிருக்கின்றது. டயோசல்பேட் அயன் என குறிப்பிடுவோம். கந்தகத்தின் ஒட்சி அயன் டயோசல்பேட் அயன் என குறிப்பிடுவோம். இந்த அயனுடைய மைய அணுவினுடைய ஒட்சியேற்ற எண்ணும் வலுவளவும் கேட்கப்பட்டிருக்கின்றது. சரி, இந்த வினாவை பார்க்கும்போது நாங்கள் கந்தகத்தினுடைய ஏனைய ஒட்சி அந்நியங்களையும் சற்று பார்த்துவிட்டு செல்வோம். கந்தகத்தினுடைய ஒட்சி அந்நியங்கள், ஒட்சி அந்நியம் எனப்படுவது என்ன? ஒட்சிசனுடன் சேர்ந்து பெறப்படும் மறை ஏற்றத்தை கொண்ட அயன்கள். அதாவது SO3 இது கந்தகத்தினுடைய ஒரு ஒட்சி அந்நியன். SO4 இதுவும் கந்தகத்தினுடைய ஒரு ஒட்சி அந்நியனாக காணப்படும். S2O3 இதுவும் கந்தகத்தினுடைய ஒரு ஒட்சி அந்நியனாக காணப்படும். இதே போல் S4O6 S2O8 S2O7 இவ்வாறு பல அயன்கள் காணப்படுகின்றது கந்தகத்தினுடைய. நாங்கள் தற்போது இதை பார்ப்போம். இந்த SO3 அயனினுடைய கட்டமைப்பை பார்த்தோமேயானால் இவ்வாறு காணப்படும். இங்கு கந்தக அணுவினுடைய ஒட்சியேற்ற எண் இந்த ஒட்சிசனுக்கும் கந்தகக்கும் இடையில் பார்க்கும்போது ஒட்சிசன் மறையேற்றத்தையும் கந்தகம் நேரேற்றத்தையும் பெறும். ஒவ்வொரு பிணைப்பினூடாகவும் கந்தகம் நேரேற்றத்தை பெறுவதனால் இங்கு +4 என்ற ஏற்றம் ஒட்சியேற்ற எண் கந்தகத்துக்கு பெறப்படுகின்றது. SO3 கந்தகத்தினுடைய ஒட்சியேற்ற எண் +4 காணப்படுகின்றது. அடுத்ததாக SO4 பார்ப்போமேயானால் SO4 வடிவம் இவ்வாறு அமையும். இங்கு ஒவ்வொரு பிணைப்பினூடாகவும் கந்தகம் நேரேற்றத்தை பெறும். ஏனெனில் ஒட்சிசன் மின்னெதிரான மூலகம் ஒட்சிசன் மைனஸ் ஏற்றத்தையும் கந்தகம் நேரேற்றத்தையும் பெறக்கூடியதாக இருக்கும். இங்கு 6 பிணைப்புகள் காணப்படுகின்றது. ஆகவே கந்தகத்தினுடைய ஒட்சியேற்ற எண் +6 காணப்படும். கந்தகத்தினுடைய ஒட்சியேற்ற எண் +6 காணப்படும். இங்கு டயோசல்பேட் அயனை கருதுவோமேயானால் டயோசல்பேட் அயனுடைய வடிவம் இவ்வாறு காணப்படும். இங்கு கந்தகத்துக்கும் கந்தகத்துக்கும் இடையில் மின்னெதிர்த்தன்மை வித்தியாசம் எதுவும் காணப்பட மாட்டாது. ஆகவே இப்பிணைப்பிலத்திரங்களால் இங்கு ஏற்படுத்தப்படும் ஒட்சியேற்ற எண் 0 ஆகும். இங்கு கந்தகத்துக்கும் ஒட்சிசன் இடையில் பார்க்கும்போது ஒட்சிசன் மறையேற்றத்தையும் கந்தகம் நேரேற்றத்தையும் பெறும். ஒட்சிசன் மறையேற்றத்தையும் கந்தகம் நேரேற்றத்தையும் பெறும். ஆகவே கந்தகம் +4 என்னும் ஒட்சியேற்றத்தையும், இது மைய கந்தக அணு +4 என்னும் ஒட்சியேற்றத்தையும், வெளியே உள்ள கந்தக அணு 0 ஒட்சியேற்ற எண்ணையும் பெறும். இங்கு இந்த வினாவிலே கேட்கப்பட்டிருக்கின்றது மைய அணுவினுடைய ஒட்சியேற்ற எண்ணும் வலுவளவும் என்றவாறு கேட்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே மைய அணுவினுடைய ஒட்சியேற்ற எண்ணும் வலுவளவும் ஒட்சியேற்ற எண் நேர் 4 காணப்படும். வலுவளவு எனப்படுவது என்ன? வலுவளவு எனப்படுவது பிணைப்பில் பங்கேற்கும் இலத்திரன்களின் எண்ணிக்கை. இங்கு மைய அணுவினால் பிணைப்பில் பங்கிடப்படும் இலத்திரன்களின் எண்ணிக்கை 6 காணப்படுகின்றது. ஆகவே வலுவளவு 6 ஆகும். கவனியுங்கள், S4O6 வடிவத்தை தற்போது பார்ப்போம். இது S4O6 கட்டமைப்பாக காணப்படும்.
இங்கு இந்த இரு கந்தகங்களுடைய ஒட்சியேற்றங்களும் பூஜ்ஜியமாக காணப்படும். கந்தகத்துக்கும் கந்தகத்திற்கிடையில் மின்னெதிர்த்தன்மை வித்தியாசங்கள் எதுவும் காணப்பட மாட்டாது. ஆகவே இரு கந்தக அணுக்களுடைய ஒட்சியேற்றங்களும் பூஜ்ஜியமாக காணப்படும். இந்த கந்தகத்தை கருதும் போது இங்கு ஒட்சிசனுடன் 5 பிணைப்புகள் காணப்படுகின்றது. ஆகவே +5 என்ற ஒட்சியேற்ற எண்ணை பெறும். இந்த கந்தகம் +5 என்ற ஒட்சியேற்ற எண்ணை பெறும். ஒட்சிசனுடன் இணைந்து இருக்கும்போது ஒட்சிசன் மின்னழுத்தன்மை கூடியதாக காணப்படும். ஆகவே ஒட்சிசனுக்கு மைனஸ் ஏற்றமும் கந்தகத்திற்கு நேரேற்றமும் பெறப்படும். இங்கு 5 பிணைப்புகள் காணப்படுகின்றது. ஆகவே ஒட்சியேற்றன் +5 ஆக காணப்படும். இரு கந்தகங்களும் +5 ஒட்சியேற்ற எண்ணிலும் ஏனைய இரு கந்தகங்கள் பூஜ்ஜிய ஒட்சியேற்ற எண்ணிலும் காணப்படும். அடுத்ததாக S2OA2- வடிவத்தை பார்ப்போம். S2OA2- வடிவம். S2OA2- வடிவம். இங்கு ஒட்சிசனுக்கு இடையில் மின்னழுத்தன்மை வித்தியாசம் எதுவும் காணப்படுவதில்லை. ஆகவே இந்த பிணைப்பினால் எந்தவித ஏற்றமும் பெறப்பட மாட்டாது. இந்த பிணைப்பை கருதும் போது ஒட்சிசன் மறை ஏற்றத்தையும் கந்தகம் நேரேற்றத்தையும் பெறும். இந்த பிணைப்பை கருதும் போது ஒட்சிசன் மறை ஏற்றத்தையும் கந்தகம் நேரேற்றத்தையும் பெறும். ஆகவே இது கந்தகத்தை கருதும் போது +6 ஒட்சியேற்றம் பெறப்படும். ஏனெனில் கந்தகம் 6 பிணைப்புகளால் ஒட்சிசனுடன் இணைந்துள்ளது. ஆகவே இங்கு +6 ஒட்சியேற்றங்கள் பெறப்படும். இங்கு ஒட்சிசனுடைய ஒட்சியேற்றம் -1 காணப்படும். ஏனைய ஒட்சிசன் எல்லாமே -2 காணப்படும். ஏனைய ஒட்சிசன் யாவும் -2 ஒட்சியேற்றங்களை கொண்டிருக்கும். -2 ஒட்சியேற்றங்களை கொண்டிருக்கும். இந்த பிணைப்பை கருதும் போது கந்தகத்துக்கு நேரேற்றமும் ஒட்சிசனுக்கு மறையேற்றமும் ஒட்சிசனில் ஏற்கனவே மறை ஏற்றம் ஒன்று காணப்பட்டிருக்கின்றது. ஆகவே இன்னும் ஒரு மறை ஏற்றம் வருவதால் மறை 2 என்ற ஏற்றத்தை பெற்றுக்கொள்கின்றனர். கவனிங்கள், இது இந்த அயனினுடைய பெயர் பெராக்சி டைசல்பேட் என குறிப்பிடப்படும். பெராக்சி டைசல்பேட். ஏனெனில் இங்கு இரு ஒட்சிசன்கள் மறை ஒன்று என்ற ஒட்சியேற்ற நிலையில் காணப்படுவதால், அதாவது பெராக்சைட் எனப்படுவது மறை 1 என்ற ஒட்சியேற்ற எண்ணை கொண்ட ஆக்சைடுகள் பெராக்சைட் எனப்படும். இங்கு மறை 1 ஒட்சியேற்ற எண்ணை கொண்ட 2 ஒட்சிசன்கள் காணப்படுவதால் பெராக்சி டைசல்பேட் என்ற பெயர் இதற்கு வழங்கப்படுகின்றது. அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் S2O7-2-. S2O7-2- இவ்வாறு காணப்படும். இதனுடைய கட்டமைப்பு இங்கு கந்தகத்தினுடைய ஒட்சியேற்றன் +6 ஆகவும் ஏனைய ஒட்சிசன்களின் ஒட்சியேற்றன் மறை 2 ஆகவும் காணப்படும். மறை 2 காணப்படும். இங்கு கந்தகத்தினுடைய ஒட்சியேற்றன் +6 ஆக காணப்படும். எனவே நாங்கள் கந்தகத்தின் ஒட்சியநிலையம் சம்பந்தமான வினாக்களை ஆராயும் போது கந்தகத்தின் ஒட்சியநிலையங்களையும் ஆராய்ந்து கொண்டு செல்ல வேண்டும். ஏனைய ஒரு வினாவிலே இதை கேட்க இடம் இருக்கின்றது. ஆகவே நாங்கள் அதை ஆராய்ந்து கொண்டு செல்வோம். தற்போது இந்த வினாவினுடைய விடை மைய கந்தக அணுவினுடைய ஒட்சியேற்றன் வலுவளவும் கேட்கப்பட்டிருந்தது. இங்கு மைய அணுவினுடைய ஒட்சியேற்றன் +4 ஆகவும் வலுவளவு 6 ஆகவும் காணப்படும். மைய அணுவினுடைய ஒட்சியேற்றன் +4 ஆகவும் வலுவளவு 6 ஆகவும் காணப்படும். 2005ஆம் ஆண்டு இன்னும் ஒரு வினா கேட்கப்பட்டிருந்தது. 2005ஆம் ஆண்டு பல்தேர்வு வினாக்களிலே 34வது வினா ஒட்சியேற்றம் தாழ்த்தல் சம்பந்தமான வினாவாக அமைந்திருந்தது. கவனியுங்கள், நீங்கள் அந்த வினாவை பார்வையிடக்கூடியதாக இருக்கும்.
பின்வருவனவற்றில் எது ஒட்சியேற்றல் தாழ்த்தல் தாக்கமாகும் என கேட்கப்பட்டிருக்கின்றது. பின்வருவனவற்றில் எது ஒட்சியேற்றல் தாழ்த்தல் தாக்கமாகும் என கேட்கப்பட்டிருக்கின்றது. முதலாவது தாக்கம் தரப்பட்டிருக்கின்றது. CrO4 2- plus H plus will give Cr2O2- plus H2 என்றவாறு தாக்கம் ஒன்று தரப்பட்டிருக்கின்றது. 2 CrO4 2- plus 2 H plus Cr2O2 plus H2O என்றவாறு தாக்கம் தரப்பட்டிருக்கின்றது. இங்கு Cr2O2- உள்ள குரோமியம் அயனின் ஆக்சிஜனை நாங்கள் பார்ப்போம். Cr2O2- உள்ள குரோமியம் அயனின் ஆக்சிஜன் Cr டபுள் பாண்ட் ஆக்சிஜன் இவ்வாறு காணப்படும். Cr2O2- இங்கே குரோமியத்தினுடைய ஆக்சிஜன் பிளஸ் 6 ஆக காணப்படும். இங்கு Cr2O2- Cr2O2- இதிலும் குரோமியத்தினுடைய ஆக்சிஜன் பிளஸ் 6 ஆக காணப்படும். CrO4 குரோமியத்தினுடைய ஆக்சிஜன் பிளஸ் 6 ஆக காணப்படுகின்றது. Cr2O2- குரோமியத்தினுடைய ஆக்சிஜன் பிளஸ் 6 ஆக காணப்படுகின்றது. எனவே இங்கு ஒட்சியேற்றம் தாழ்த்தலோ நிகழவில்லை. இந்த வினாவிலே கேட்கப்பட்டிருக்கின்றது பின்வருவனவற்றில் எது ஒட்சியேற்றல் தாழ்த்தல் தாக்கமாகும். இங்கு ஒட்சியேற்றலோ தாழ்த்தலோ நிகழவில்லை. ஒட்சியேற்றலில் எந்தவித மாற்றமும் இல்லை. ஆகவே முதலாவது விடை பொருத்தமற்றதாக அமையும். நாங்கள் இரண்டாவதாய் பார்ப்போம். இரண்டாவதாக கல்சியம் கார்பனேட்டினுடைய வெப்ப பிரிகை தரப்பட்டிருக்கின்றது. நாங்கள் ஏற்கனவே இதற்கு முன்னர் உள்ள வீடியோவில் கார்பனேட்டுகளின் வெப்ப பிரிகையை பற்றி ஆராய்ந்திருக்கின்றோம். நீங்கள் அது சம்பந்தமான விடயங்களை மீண்டும் பார்க்க விரும்பின் கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்வதன் மூலம் என்னுடைய இதற்கு முன்னர் உள்ள வீடியோக்களை பார்வையிட்டுக் கொள்ளலாம். அதிலே கல்சியம் கார்பனேட்டுகள் சம்பந்தமான விடயங்கள், கல்சியம் கார்பனேட்டுகள் பிரிகை சம்பந்தமான விடயங்கள் விரிவாக கூறப்பட்டிருக்கின்றது. தற்போது கல்சியம் கார்பனேட்டுடைய பிரிகைக்குரிய சமன்பாட்டை பார்ப்போம். கல்சியம் கார்பனேட்டை வெப்பப்படுத்தும் போது கல்சியம் ஆக்சைடும் CO2 வாயுவும் புறப்படுகின்றது. இங்கு கல்சியத்தினுடைய ஆக்சிஜன் பிளஸ் 2 ஆக காணப்படும். கூட்டம் 2 மூலகங்கள் எப்போதும் மாறாத ஆக்சிஜனை காட்டும். எந்த சேர்வையில் கூட்டம் 2 மூலகங்கள் காணப்படிலும் +2 என்ற ஆக்சிஜனையே பெறும். இங்கு கார்பனேட்டு அயன் கார்பனுடைய ஆக்சிஜன் இங்கு கார்பனேட்டு அயன் காணப்படுகிறது CO3 இதிலே கார்பனுடைய ஆக்சிஜன் +4 ஆக காணப்படும். இங்கு CO2 கார்பனுடைய ஆக்சிஜன் அதுவும் +4 ஆக காணப்படும். ஒட்சி அந்நியங்களின் ஒட்சி அந்நியங்களில் உள்ள அணுக்களின் ஒட்சியேற்றங்களை கணிப்பது சம்பந்தமான விடயங்கள் இதற்கு முன்னர் உள்ள வீடியோவிலே நான் பதிவு செய்திருக்கின்றேன். அதை நீங்கள் பார்வையிடக்கூடியதாக இருக்கும். அதற்குரிய லிங்கும் இங்கே தரப்பட்டிருக்கின்றது. நீங்கள் கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்வதனூடாக ஒட்சியேற்றம் தாழ்த்தல் சம்பந்தமான விடயங்கள், ஒட்சியேற்றல் தாழ்த்தல் தாக்கங்களை எவ்வாறு எழுதுவது, அரை அயன் சமன்பாடுகளை எவ்வாறு எழுதுவது, ஒட்சியேற்ற எண்ணை எவ்வாறு கணிப்பது என்பது சம்பந்தமான விடயங்களுக்கான தெளிவான விளக்கங்களை அதிலே பெற்றுக்கொள்ளலாம். சரி, தற்போது கவனியுங்கள். இங்கு கார்பன் அணுவினுடைய ஒட்சியேற்ற எண் இருபுறமும் சமனாக காணப்படுகின்றது. ஆகவே இங்கு ஒட்சியேற்ற எண்ணில் எந்தவித மாற்றமும் நடைபெறவில்லை. ஆகவே இது ஒரு ஒட்சியேற்றல் தாழ்த்தல் தாக்கம் ஆக அமையாது. ஒட்சியேற்றல் தாழ்தல் தாக்கம் என அவர்கள் கருதுவது இருவழி விகார தாக்கங்களே ஆகும். இருவழி விகாரம் எனப்படுவது ஒரே கூறிலேயே ஒட்சியேற்றமும் தாழ்த்தலும் நடைபெறுமாயின் அது இருவழி விகார தாக்கம் எனப்படும். உதாரணமாக இதிலே கார்பன் அணுவிலேயே ஒட்சியேற்றமும் நிகழ்ந்து தாழ்த்தலும் நிகழுமாயின் அது ஒட்சியேற்றல் தாழ்த்தல் தாக்கம், இருவழி விகார தாக்கம் ஆக அமையும். அவ்வாறு அமையும் தாக்கம் எது என்பதுதான் இந்த வினாவிலே கேட்கப்பட்டிருக்கின்றது. கவனியுங்கள். மூன்றாவதாக N2O4 உடைய தாக்கம் தரப்பட்டிருக்கின்றது.
N2O4 NO2 இவ்வாறு ஒரு தாக்கம் தரப்பட்டிருக்கின்றது. இங்கு N2O4 இல் நைட்ரசனுடைய ஆக்சிஜன் பிளஸ் 4 காணப்படும். NO2விலும் நைட்ரசனுடைய ஆக்சிஜன் பிளஸ் 4 காணப்படும். இங்கு எந்தவித ஒட்சியேற்றம் தாழ்த்தலும் நிகழவில்லை. ஒட்சியேற்றனில் எந்தவித மாற்றமும் இல்லை. NO2வினுடைய ஒட்சியேற்றங்களை எவ்வாறு கணிப்பது, சேர்வையினுடைய அணுக்களின் ஒட்சியேற்றங்களை கணிப்பது சம்பந்தமான முடிவை நான் ஏற்கனவே கூறியிருக்கின்றேன். சரி, கவனியுங்கள். இங்கு பிளஸ் 4 காணப்படும், இங்கு பிளஸ் 2 பிளஸ் 4 காணப்படும். ஆகவே ஒட்சியேற்றங்கள் எந்தவித மாற்றமும் இல்லை. இது ஒட்சியேற்றம் தாழ்த்தல் தாக்கமாக அமையும். தற்போது கவனியுங்கள். 4வது தாக்கத்தை நாங்கள் தற்போது பார்ப்போம். இங்கே CaCO twice தரப்பட்டிருக்கின்றது. வெப்பப்படுத்தும் போது CaCO3 plus CO கேஸ் புறப்படுகின்றது. இந்த தாக்கம் உங்களுக்கு தரப்படுகின்றது. CaCO twice என்பதை நாங்கள் இவ்வாறு எழுதிக் கொள்ளலாம். CaC2O4. இங்கே கார்பன் 2 இருக்கின்றது, ஆக்சிஜன் 2 × 2 4 ஆக்சிஜன் இருக்கின்றது. CaC2O4 இது கால்சியம் ஆக்சலேட் அயன். கால்சியம் ஆக்சலேட் CaC2O4 ஐ நாங்கள் இவ்வாறு இரு அயன்களாக பிரித்து எழுதிக் கொள்ளலாம். Ca2 plus C2O4 2-. C2O4 2- எனப்படுவது ஆக்சலேட் அயன். ஆக்சலேட் அயனுடைய சூத்திரம் எவ்வாறு காணப்படும்? C double bond O O- இவ்வாறு காணப்படும். C2O4 2- கட்டமைப்பு. C2O4 2- கார்பன் அணுவின் ஆக்சிஜன். இங்கு கார்பனுக்கும் இடையில் மின்னழுத்தத்தில் வித்தியாசம் எதுவும் காணப்பட மாட்டாது. கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கு இடையில் பார்க்கும்போது 3 பிணைப்புகள் காணப்படுகின்றது. ஆகவே நேர் 3 என ஆக்சிஜனை கார்பன் அணுக்கள் பெறுகின்றது. இங்கு கார்பன் அணுவின் ஆக்சிஜன் நேர் 3. இங்கே CaCO3 நாங்கள் Ca2 plus CO3 2- என்றவாறு எழுதிக் கொள்ளலாம். இங்கு CO3 2- வடிவம் இவ்வாறு காணப்படும். இங்கு கார்பன் அணுவின் ஆக்சிஜன் பிளஸ் 4 காணப்படும். இங்கு கார்பன் அணுவின் ஆக்சிஜன் ஒரு கார்பனானது 4 பிணைப்புகளின் மூலம் ஆக்சிஜனுடன் இணைந்திருக்கின்றது. ஆக்சிஜன் மின்னழுத்தன்மை கூடியது. ஆகவே ஆக்சிஜன் மறையேற்றத்தையும் கார்பன் நீரேற்றத்தையும் பெறும். ஆகவே இங்கு பிளஸ் 4 காணப்படும் ஆக்சிஜன். CO-வில் கார்பனுடைய ஆக்சிஜன் பிளஸ் 2 காணப்படும். அது நேரடியாக உங்களுக்கு கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் பார்க்கும்போது ஆக்சிஜன் சாதாரண சேர்வைகளில் மறை 2 ஆக்சிஜன் பெறும். மறை 2 அதனுடன் இதனுடைய கார்பனுடைய ஆக்சிஜனை கூட்டும் போது எங்களுக்கு 0 பெறப்பட வேண்டும். ஆகவே கார்பனுடைய ஆக்சிஜன் பிளஸ் 2 காணப்படும். இங்கு பார்த்தோமே ஆனால் கார்பன் ஆனது பிளஸ் 3 எனும் ஆக்சிஜன் நிலையிலிருந்து தாக்கத்தின் முடிவில் பிளஸ் 2 எனும் ஆக்சிஜன் நிலைக்கும் பிளஸ் 2 எனும் ஆக்சிஜன் நிலைக்கும் சென்றிருக்கின்றது. ஆகவே கார்பன் பிளஸ் 3 பிளஸ் 4 ஆக்சிஜன் பட்டிருக்கின்றது. பிளஸ் 3 பிளஸ் 2 தாழ்த்தவும் பட்டிருக்கின்றது. ஆகவே கார்பன் அணுவில் இந்த தாக்கத்தில் ஆக்சிஜனும் நடந்திருக்கின்றது, தாழ்த்தலும் நடந்திருக்கின்றது. ஆகவே இது ஒரு இருவழி விகார தாக்கம் ஆகும். அதாவது ஆக்சிஜன் தாழ்த்தல் இரண்டும் ஒரே தாக்கத்தில் நடைபெற்று இருக்கின்றது. இது ஒரு இருவழி விகார தாக்கம் ஆகும். இதுவே இந்த வினாவுக்குரிய விடையாக அமையும். இதைத்தான் கேட்டிருக்கின்றார்கள். இந்த தாக்கத்திலே பின்வருவனவற்றில் எது ஆக்சிஜன் தாழ்த்தல் தாக்கமாக அமைகின்றது என்று. ஆகவே இந்த தாக்கமே விடையாக அமையும். நாங்கள் 5வது தாக்கத்தையும் தற்போது நோக்குவோம். 5வது தாக்கம் இவ்வாறு தரப்பட்டிருக்கின்றது. கார்பன் நீருடன் கார்பன் ஆக்சைடுடன் நீருடன் தாக்கம் அடைந்து கார்பன் ஆக்சைடு நீருடன் தாக்கம் அடைந்து H2CO3 தருவதாக அமைந்திருக்கின்றது. நீங்கள் ஒரு விடயத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். இங்கு உறுதியான ஒட்சியேற்ற நிலையில் உள்ள ஒட்சைட்டுகள் நீரில் கரையும் போது உறுதியான ஒட்சியேற்ற நிலையில் உள்ள ஒட்சைட்டுகள் ஒரு மூலகத்திற்குரிய உறுதியான ஒட்சியேற்ற நிலைக்குரிய ஒட்சைட்டுகள் காணப்படும். அவ்வகையான ஒட்சைட்டுகள் நீரில் கரையும் போது அங்கு ஒட்சியேற்றனில் மாற்றம் எதுவும் ஏற்படாத விளைவு கிடைக்கும். அதாவது தாக்கியில் உள்ள ஒட்சியேற்றன் விளைவிலும் காணப்படும். அதே ஒட்சியேற்றனிலே விளைவுகள் பெறப்படும்.
உதாரணமாக CO2 கார்பன் டை ஆக்சைடு +4 என்பது கார்பனுக்கு உறுதியான ஆக்சிஜன் எண்ணாகும். கூட்டம் 4 மூலம் +4 என்பது உறுதியான ஆக்சிஜன் எண்ணாகும். ஆகவே அதே ஆக்சிஜன்லேயே இங்கு விளைவு பெறப்படும். இதிலேயே +4 என்னும் ஆக்சிஜன்லேயே பெறப்படுகிறது. இங்கு CO3 2- CO3 2- 2 H+ காணப்படுகின்றது. CO3 2- கார்பனுடைய அணுவினுடைய ஆக்சிஜன் +4 ஆக காணப்படுகின்றது. ஆகவே உறுதியான ஆக்சிஜனுக்குரிய ஆக்சைட்டுகள் நீரில் கரையும் போது ஆக்சிஜன் மாற்றமடையாத விளைவுகள் பெறப்படும். அதே ஆக்சிஜனிலே விளைவுகள் பெறப்படும். உதாரணமாக இன்னொரு தாக்கத்தை பார்த்தோம்னா SO2 நீரில் கரையும் போது H2SO3 பெறப்படும். இங்கு கந்தகத்தினுடைய ஆக்சிஜன் +4 காணப்படும். இங்கும் கந்தகத்தினுடைய ஆக்சிஜன் +4 காணப்படும். இங்கு 6ஆம் கூட்ட மூலகம் +4 ஆக்சிஜன் உறுதியாக காணப்படும். அதே போல் 4ஆம் கூட்ட மூலகத்திற்கும் +4 என்னும் ஆக்சிஜன் உறுதியாக காணப்படும். இவ்வாறு உறுதியான ஆக்சிஜனுக்குரிய ஆக்சைட்டுகள் நீரில் கரையும் போது ஆக்சிஜனில் மாற்றம் இல்லாத விளைவுகள் கிடைக்கும். ஆகவே இங்கும் ஆக்சிஜன் மாற்றம் எதுவும் நடைபெறப் போவதில்லை. CO2 நீரில் கரையும் போது அங்கு புறப்படும் விளைவும் அதே ஆக்சிஜனிலேயே புறப்படும். ஆகவே இவை ஆக்சிஜன் அழுத்த தாக்கமாக அமைய முடியாது. நாங்கள் ஏற்கனவே விடையை கண்டுபிடித்து விட்டோம். இருந்தாலும் 5 விடைகளையும் ஆராய வேண்டியிருக்கின்றது. 5வது விடை பொருத்தமற்றதாக அமையும். ஆகவே 4வது விடையை பொருத்தமானதாக அமையும். வருகின்ற காலங்களில் இது போன்ற ஒவ்வொரு பாடங்களுடன் சம்பந்தமான பல்வேறு வினாக்கள், கட்டுரை வினாக்கள், அமைப்பு கட்டுரை வினாக்கள் எல்லாவற்றிலும் காணப்படுகின்ற ஒவ்வொரு பாடங்களுடன் தொடர்பட்ட வினாக்களை நான் ஒவ்வொரு வீடியோவாக உங்களுக்கு தருவதற்கு எண்ணியிருக்கின்றேன். தற்போது இதற்கு முன்னர் உள்ள வீடியோவில் நான் ஆக்சிஜன் தாழ்த்தல் சம்பந்தமான 2004ஆம் ஆண்டு ஆக்சிஜன் தாழ்த்தல் சம்பந்தமாக வந்த பல்வேறு வினாக்கள் உள்ள வினாக்களை நான் உங்களுக்கு தந்திருந்தேன். அதே போல் 2005ஆம் ஆண்டு ஆக்சிஜன் தாழ்த்தல் சம்பந்தமாக வந்திருந்த பல்வேறு வினாக்களை நாங்கள் தற்போது பார்த்திருந்தோம். இதேபோல் 2006ஆம் ஆண்டு ஆக்சிஜன் தாழ்த்தல் சம்பந்தமாக தரப்பட்டிருந்த பல்வேறு வினாக்கள் உள்ள விடைகளையும் நாங்கள் வருகின்ற வீடியோவில் ஆராயக்கூடியதாக இருக்கும். வருகின்ற வீடியோவில் நான் உங்களுக்கு தருவதற்காக எண்ணியிருக்கின்றேன். இவ்வாறு ஆக்சிஜன் தாழ்த்தல் சம்பந்தமான வினாக்களை நிறைவு செய்து அதன் பின்னர் நாங்கள் ஒவ்வொரு பகுதியாக தரப்பட்டிருந்த வினாக்கள் வந்திருந்த வினாக்களை ஒவ்வொன்றாக ஆராய இருக்கின்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் புதுசாக இந்த சேனலுக்கு வந்திருந்த இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.